வெல்கம் டு மை சேனல். ஐ எம் கீர்த்தி. இன்றைக்கி நான் எப்படி குடல் குழம்பு செஞ்சேன்னு உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலையெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கணும். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கணும். எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்ச கறி மிளகுடியை நாங்கள் சேர்த்துக்கிட்டேன், 2 டேபிள் ஸ்பூன். குடல் குழம்புக்கு இட்லி தான் நல்ல காம்பினேஷன். அதனால் இட்லி சைட் பை சைடு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வதக்கி வச்சதை மிக்சியில் சேர்த்து அதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணேன். குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் குடலும் ஈரலும் நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம், நிவிக்கு அது பிடிக்கும்ன்ட்டு. குடலை நல்லா உப்பு மஞ்சத்தூளும் போட்டு சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்திக்கோங்க. உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சாந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. எனக்கு கிரேவியாட்ட வேணுங்காட்டியும் நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்திக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்திக்கணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட நான் மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு நம்ம 7லேருந்து 8 விசில் விட்டுக்கலாம். இட்லியும் நல்லா வெந்துருச்சு. குடல் குழம்பு நல்லா வெந்துருச்சு. இதோடையே விடுறனாலும் விட்டுறலாம், தாளித்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடலாம். சாப்பாட்டோடய நல்லாயிருக்கும், இட்லியோடய நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.